வாட்ட சட்டமா மீச முறுக்கிட்டு அலைகிறதா ஆண்கள். எவன் ஒருத்தன் கட்டுக்கோப்பா தன்னோட பொண்டாட்டிய தவிர மத்த எல்லாரையும் அக்கா தங்கச்சியா நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. சும்மா கண்ட இடத்துல மேயிறவன் எல்லாம் ஆம்பளை கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், மாதம்பட்டி ரங்கராஜ லீகல் செப்பரேஷன்ல இருக்கீங்க, சரி நீங்க வந்து முடிஞ்சா உங்க ஒய்ஃப் கூட சேரணும், இல்லன்னா சாமியாரா போக வேண்டியது தானே. உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை ஒத்து வரல, உங்க பொண்டாட்டியா உங்களுக்கு பிடிக்காம தானே லீகல் செப்பரேஷன்ல இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்ன ஒரு பொண்ணு வாழ்க்கைய போய் நீங்க சீரழிக்கீங்க? இல்ல இல்ல ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இவங்களை தேடி வரலையே, அவங்க பேட்டி கொடுத்ததுலயே சொல்றாங்களே இவர் தான் அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்டா போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னே அவங்க சொல்றாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பொம்பளையிலையும் போய் பேசி எடுத்து மயக்கிட்டு பொதுவா வந்து ஆண்கள் வந்து பார்வையில கவரப்படுவாங்களாம். அதாவது ஒரு பெண்ணோட அழகு அதுல வந்து விழுந்துருவாங்களாம், அட்ராக்ட் ஆயிருவாங்களாம். பெண்கள் எதுல கவரப்படுவாங்கன்னா ஆண்களோட வார்த்தைகள்ல கவரப்படுவாங்களாம், செவிகள் மூலமா கவரப்படுவாங்களாம். அதாவது நீ அழகா இருக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன், தங்கம் வைரம் பொண்டாட்டி, அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசி அந்த பொண்ணு இது பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட இமோஷனல் வீக்னஸ் அவர் தெரிஞ்சே அவங்கள வந்து அட்டாக் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி அவரு வந்து பிளான் பண்ணிதான், அதுவும் ஆம்பளை துணை இல்லாத வீடு, எதுவும் நான் கூட யாரும் கேட்க ஆளு கிடையாது, அப்பா இல்ல அண்ணன் இல்ல, எந்த ஒரு ஆம்பளை துணையும் இல்ல, அந்த சின்ன பையன் 5 வயசு பேர் தான் இருக்கா. அதனால நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதுல இன்னொரு விஷயம் மேடம், பயங்கரமா அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்கு, என்னோட இயர் ட்ரம் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு என்ன மேடம் இவ்வளவு ப்ரூட்டலா தாக்கி இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல சார், நம்ம வந்து வெளியில பாக்குற ஆம்பளைங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வெளியில இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போடும் போது ஒருத்தங்க கீழே வந்து ஒரு லேடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து இந்த இவங்களை பத்தி யாரு கவின் கவின் இல்ல மேடம், நம்ம ரித்தன்யா